ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மகிழ்ச்சியாகவும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலே ஒருவேளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு விசுவாசிக்கும்படியாக, அதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்ட ஆசையா இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம சுற்றி நம்ம எதிராக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மன மகிழ்ச்சியை, நம்முடைய ஆசைகளை, மகிழ்ச்சியை அது அழித்து விடுகிறதா இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பூட்டுகிறார். நாம் அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒருவேளை கடன் பாரங்களா இருக்கலாம், வியாதியின் கொடூரமா இருக்கலாம், ஒருவேளை சுற்றி இருக்கிற நபர்களால பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை வேலை பார்க்கிற இடங்கள்ல உயர்வுக்கு இல்லாமல் நாம் காத்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை துன்பப்படுத்துகிறதா இருக்கலாம். எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, எத்தனை அதிகமான பாடுகள்ல இருந்தாலும் சரி, ஆனா நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். அது யாருக்குள்ள தெரியுமா? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணுமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ள நம் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, என் பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறான், என்னிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறாள், அவளுக்கு தேவையான நன்மைகளை, அவனுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துவதை, அவருடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகமா நிலைப்படுத்துவதை நான் செய்யணும். அதனால நான் செய்வேன். இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். நம்முடைய கண்ணீருக்குரிய பாதைகளை கர்த்தர் மாற்றுவார். வியாதியின் கொடூரங்களை மாற்றுவார். நாம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்முடைய மகிழ்ச்சியை அவர் நிலைப்படுத்த நமக்கு இன்னும் அதிகமான நன்மையினால் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகளினால், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களினால் நம்மை நிரப்பி நம்முடைய ஜெபத்தினுடைய பதிலை தந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் இந்த நாள்ல மன மகிழ்ச்சியாய், கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் தூங்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.